Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா Adobe Lightroomல யூஸ்ஃபுல்லான 5 டூல்ஸ் பத்தி நமக்கு தெரியாத டூல்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா Adobe Lightroomல யூஸ்ஃபுல்லான 5 டூல்ஸ். ஆனா இது வந்து செகண்ட் பார்ட். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சூப்பரான போட்டோ எடிட்டிங் ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா Lightroom தான். இந்த Lightroom ஆப் வந்து வேற லெவலான கலர் கரெக்ஷன், ரீடச்சிங் கலர் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Lightroom எடிட்டிங்னு கொடுக்குறேன். வேற கலர்ல நம்மளோட போட்டோ வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறதுல வந்து 5 பியூட்டிஃபுல்லான சூப்பரான யூஸ்ஃபுல்லான டூல்ஸா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்-அப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு பூவாக இருக்கலாம், ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு வண்டியாக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோவில் இருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எப்படி வந்து நம்ம கொஞ்சம் பளிர்னு காட்டுறது, அதாவது பாப்-அப் சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து Lightroom வந்து செலக்டிவ் டூல் வந்து தேவை. ஸோ இந்த செலக்டிவ் டூல் வந்து மோடு வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, Adobe Lightroom மோடு வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பிரமாதமாக எடிட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த கால் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பாப்அப் டூல் வந்து யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்கிற செலக்டிவ் டூல் இருக்குல்ல, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இடம் மட்டும் செலக்டிவில் இருக்கணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்வெர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த தவிர மற்ற இடமெல்லாம் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து இப்படி மேலே வந்து இழுத்து வச்சுக்கலாம். இழுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அந்த எக்ஸ்போஷர் வேல்யூ செட் பண்ணுறது. ஸோ அதை மட்டும் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலக்டிவ் பண்ணியிருக்கிற இடத்த தவிர மற்ற இடம்லாம் கருப்பாயிரும். ஸோ இப்போ வந்து நான் டச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பாப்அப் பண்ணுறதுக்காக, கால் மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணி இப்படி நம்ம பிரைட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் நிறையா பூவு அப்படி நிறையா இதில் வந்து செட் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா DEHAZE டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா விபன்ஸ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விபன்ஸ் டூல் வந்து கலரை வந்து சாச்சுரேஷனாக ஃபுல்லாக கூட்டிடும். விபன்ஸ் வந்து எல்லா கலரையும் ஒரு மீடியமான லெவலில் கூட்டும். இந்த DEHAZE அப்படின்றது இப்போ நம்ம வந்து ஒரு மேகமெல்லாம் இருக்கிற இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேகமெல்லாம் கலராக இருக்காது, ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த DEHAZE அப்படின்றத கூட்டும் போது அதோட கலர் வந்து ஸ்மூத்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த DEHAZE டூலோட ரிசல்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. டூல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு லொக்கேஷன் போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதோட கலரை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம எப்போவும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் டெம்பரேச்சர் மாதிரி இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு சாச்சுரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதே மாதிரி இருக்கிற விபன்ஸ் அப்படின்னு கூட்டினாலும் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து இந்த இடத்துலலாம் வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த DEHAZE அப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோவோட ஷேர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கட்டம், அதுக்குள்ளே ஒரு வட்டம் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து DEHAZE அப்படின்னு இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் ஹைலைட்டாக இருக்கிற, அதாவது நம்ம பிக்சரில் வந்து ஓவர் ஹைலைட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். ஸோ இந்த மேகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஹைலைட்டாக இருக்கிற மேகம் வந்து நல்ல டீட்டெயிலாகவே தெரியுது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி ஸ்மூத் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்க பிம்பிள்லாம் Lightroomல வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நிறையா கிரெயின்ஸ் இருக்கும். இப்போ ISOவெல்லாம் ஹையாக வச்சு எடுத்தாங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்க தெரியாதவங்க எடுத்தாங்க அப்படின்னா கிரெயின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான். ஃபேஸ் ஸ்மூத்தும் பண்ணலாம். ஆனால் இதோட மெயின் மேட்டர் என்னன்னா ஹவு டு ரிமூவ் கிரெயின்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஃபோட்டோ எடுத்திருக்கேன். உங்கள் ஃபோட்டோவில் கிரெயின்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து ஃபேஸை ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்படி கீழே தள்ளிட்டு வந்தால் நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் ஃபேஸை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் வந்து நிறையா புள்ளியாக அந்த டாட்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்மூத்தான ஃபீல். இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்படி இருந்ததை வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கிடச்சிச்சு. சரி, ஃபோட்டோவே ஸ்மூத் ஆயிருமே, எப்படி வந்து ஷார்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்பனிங் அப்படின்னு இருக்குல்ல, அது கூட்டினோம்னா போதும்.
ஸோ இந்த ஷார்ப்பனிங் கூட நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த மாஸ்கிங் டூலை பற்றி நான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த இடம்லாம் ஷார்ப்பாக வேணுமோ இந்த மாஸ்கிங் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பழைய வீடியோ செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாகவே ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் காட்டுறேன். ஸோ இப்படி இருந்ததா புள்ளியாக இருந்ததா நம்ம இப்படி லைட் ரூமில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்ம எடிட் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து கிரெயின்ஸாக இருந்தால் இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற அந்த முக்கோணத்துக்கு மேலே இருக்க டூலை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிளாரிட்டி அப்படின்றது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் இருக்க கிரெயின்ஸும் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பரான ஒரு பிக்சரும் ஃபேஸெல்லாம் நல்ல சாஃப்டாக வந்து ரீடச்சிங் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளோட ப்ரீசெட்ஸை வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. லைட் ரூமில் இருக்கிற டூல்ஸ், அதாவது நம்ம எடிட் பண்ணுறோம்ல, எடிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோவை நான் வந்து லைட் ரூமில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஆஃப்டர் பிஃபோர் பார்க்கலாம். இப்போ பிஃபோரு ஆஃப்டர் பார்த்துட்டிங்க. ஸோ இந்த கலரை வந்து நான் வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு இருக்கலாம். அந்த ஷேரை கொடுத்துட்டு இதில் சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்காமல் இப்படி கீழேருந்து மேலே இழுத்துருங்க. எடுத்துகிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் டைப் டிஎன்ஜி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை ஜேபிஜியில் இருக்கும், நீங்கள் டிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இது வந்து ஒரு ப்ரீசெட்டாக ஆயிரும். நான் எப்படின்னு காட்டுறேன். உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிக்சர்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அடோப் லைட்ரூம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கலர் ப்ரீசெட் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ வந்து இது என்ன ஃபார்மேட் அப்படின்னு மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஜி ஃபார்மேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரீசெட் ஃபார்மேட்டு தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய கிரெயின்ஸாக இருக்குது. அது என்ன ஒயிட் பேலன்ஸில் எடுத்திருக்காங்க, என்ன ஐஎஸ்ஓ, என்ன ஷட்டர் பேட் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஷட்டர் ஸ்பீடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் ஒரு டூல் இருக்குது. அதாவது புது அடோப் லைட்ரூம் வந்து ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் என்னைக்கு எடுத்தாங்க, எந்த டைமில் எடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஒருத்தவங்க இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த லென்ஸோட அப்பர்ச்சர் என்ன ஷட்டர் ஸ்பீடில் எடுத்திருக்கேன், என்ன கேமராவில் எடுத்திருக்கேன், எவ்வளோ ஐஎஸ்ஓ வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு லைட் ரூம்லேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்களோட ஒரிஜினலான ஃபோட்டோ இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட்டில் அனுப்பி விட்டாலும் கேமராலேருந்து காப்பி பண்ணாலும். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் லைட் ரூமில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிக்சரை யார் காப்பிரைட் பண்ணி கேப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை காப்பிரைட் நம்மளே காப்பிரைட் பண்ணிக்கலாம் வேறு எதில் அப்டேட் பண்ணாலும். ஸோ டைட்டில் எதுவும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஜேபிஜி இதோட ஃபார்மேட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜேபிஜியோட நேம் கொடுத்துருக்காங்க. எடுத்த டேட்டு வந்து என்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கேமராவில் எந்த லென்ஸில் எடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிக்கான் கார்பரேஷன் நிக்கான் 3200 அப்படின்ற கேமராவில் எடுத்திருக்காங்க. 50mm பிரைம் லென்ஸ், அதாவது 50mm லென்ஸ் போட்டிருக்க எடுத்துக்காங்க. ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/3200 1/3200 செகண்ட்லையும், அப்பர்ச்சர் வந்து 1.8 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்ஓ வந்து 400 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடோப் லைட் ரூம் ஆப்ல வந்து லேண்ட் டூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து எதுக்கு இந்த லேண்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல டிஃப்ரெண்டான கலர் கரெக்ஷன் இப்போ நம்ம பண்ணாலும் வேற யாராவது பண்ணாலும், இப்போ ஒரு எப்படி இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்களா, அந்த மாதிரி வந்து இதுல வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டுட்டோரியலாகவும் பார்த்துக்கலாம். புது இனோவேஷனான கலர் கரெக்ஷன்ஸ், எடிட்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லேண்ட் டூல் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே கீழே வந்து லேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த லேன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோட டேட்டா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரௌஸ் ரீசன்ட்லி வீவ்டு ஃபார் யூ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ் உங்களுக்கு நிறைய டிப்ஸு, இப்போ ஒயிட் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவான கலர்ஸ் எப்படி பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஷேடோவில் இருந்தால் தான் நல்ல கலராக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான டுட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம்.
வெரைட்டி வேறு லெவல் கிரியேட்டிவிட்டியான வீடியோவில் ஃபோட்டோ எடிட்டிங் ப்ரீசெட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. ட்ராவல், ஃபுட்டு, போர்ட்ரேட் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம என்ன பண்ணீங்கன்னா பழைய வீடியோ செக் பண்ணிக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீன்ல வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி, நம்ம யூடியூப் சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி. குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஷார்ட்ஸாக பண்ணி அதில் வந்து நான் போட்டு வரேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோகிராஃபி ஐடி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். என்கிட்ட ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் எடிட் பண்ணிக்கலாம். எல்லா ஐடியுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம அந்த பழைய வீடியோ செக் பண்ணிக்கோங்க.